பனை திரைப்படம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்கிற பனை தொழிலாளர்கள் பற்றிய உங்களை வாழ்க்கை எடுத்துக்காட்டியது. அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த பனை தொழில் ஏன் அழிஞ்சிட்டு வருது, அரசாங்கம் வர பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ அந்த பனை தொழிலை பாதுகாத்தா தான் அந்த பனை தொழிலாளர்களும் பனையும் காப்பாற்ற முடியும். கலப்படங்கிறத கருப்பட்டியில் கலப்படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில வியாபாரத்துக்காக சில கருத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அரசாங்கம் இந்த பனைத்தொழிலை ஊக்கப்படுத்தணும். பனையிலேருந்து இறந்தவங்கன்னா அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுங்கிறதையும், அதுக்கு அந்த பனை தொழிலாளர்கள் மரத்தை விழுந்து இறந்தாங்கன்னா அது நஷ்டீடாக, அதுபோக அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும். இந்த படத்தை பார்த்து அரசாங்கம் அதுக்கு அந்த பனை தொழிலுக்கும் அந்த கருப்பட்டி உற்பத்தியை பெருக்கி அதை எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கும் வழி செய்யணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பனை மரங்கள் அனைத்தையுமே உற்பத்தி பண்ணால் எல்லாருக்குமே இந்த கருப்பட்டி நல்ல நயமான கருப்பட்டி கிடைக்கும். அதுபோக இந்த பனை தொழிலாளர்கள் மேலே பொய் வழக்கு போடுவாங்க. அதையும் தவிர்த்து கருப்பட்டி வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த பனையல் தொழிலும் பனை தொழிலாளர்களும் அந்த தொழில் வளர்ச்சி அடையும். இந்த தொழிலை அசிங்கப்பட மட்டப்படுத்துறதுனால தான் அந்த தொழில் உற்பத்தி பெருக்க வழி இல்லாமல், அரசாங்கம் ஆதரவு இல்லாமல், பனை வாரியம் ஒன்று இருக்குது, அந்த பனை வாரியம் செயல்படாமல் இருக்குது. அந்த பனை வாரியத்தில் எல்லா பனை தொழிலாளர்களும் உறுப்பினர்களாக இருந்து அந்த எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்கிறது கவர்மெண்ட் தெரியப்பட்டால் மீனவர்கள் வாரியம், கட்டிட தொழிலாளர்கள் வாரியம் மாதிரி பனை வாரியத்தையும் டெவலப் பண்ண அரசாங்கம் ஒத்துழைக்கணும். இந்த பனை தொழிலுக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கிறதுக்கு சில நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு இந்த படம் ஒரு முதல் முன்னோடியாக இருக்கும். இதே போல் இன்னும் இந்த தொழிலை பற்றி நல்ல பணம் எடுத்து எல்லாம் சேலம் அந்த பக்கம் பனை தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கருப்பட்டி உற்பத்தி பண்ண தெரியாது. இது அந்த பக்கம் கொடுத்து இந்த கருப்பட்டி உற்பத்தியை பெருக்கினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நடத்த நம்ம தயாரிப்பாளரும் உள்ள நடத்தினவங்க நண்பர் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அதுபோல் அந்த படத்தில் மற்றவங்களாம் ஏற்கனவே எல்லா படத்தையும் நடித்தவங்க. அந்த கதையோட களம் நல்லா இருந்துச்சு. இவரோட நடிப்பு பாராட்டுக்குரியது. இதே போல் இன்னும் நல்ல வெற்றி படங்களாக எடுக்கணும். படம் சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். பனைமரம் போல் நிமிர்ந்து இந்த பட்டி தொட்டி எல்லாம் பனைய தொழில் சிறக்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்.